மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். நேர்களே வணக்கம். இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் சுந்தரராஜ சோழன் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாரில் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நீண்ட நாள் கழித்து சந்திக்கிறோம். நீண்ட நாள் கழித்து அரசியல் களத்தில் மீண்டும் ஒரு பரபரப்பு தொற்றிருக்கிறது. மும்மொழி கொள்கை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக தமிழக அரசியல் களத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. சமக்கிரக சிக்ஷா அதனுடைய நிதி நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த திட்டத்திற்கு முதல்ல ஒப்புக்கொள்வது போல ஒப்புக்கொண்டு விட்டு பிறகு வந்து அது பின்வாங்கிய விவகாரத்தில் வந்து திமுக அரசு அது வந்து மத்திய அரசுடன் மோதல் போக்கு இருக்கிறது. அதில் வந்து மத்திய அரசு அந்த திட்டத்தை ஏற்றுக்கிட்டால் அதற்கான நிதி கொடுப்போம் அப்படின்னு போய் தற்போது பார்த்தோம் அப்படின்னா அது மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு வந்து ஒட்டு மொத்தமாக அரசியல் களம் எல்லோரும் ஆதரவு தெரிவிக்கணும் இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு ரெண்டாக பிளந்து நிற்கக்கூடிய நிலவில் தற்போது அரசியல் களம் இருக்கிறது. இது குறித்த ஒரு கிட்ட சில முக்கியமான அந்த மைண்ட் ரீடிங், மேப் ரீடிங் அதை சொல்லுவாங்கல்ல, அது போன்ற ஒரு கிராஃப் பற்றின விஷயம் தான் அவங்ககிட்ட கேட்க இருக்கிறேன். தமிழக அரசியல் களம் வந்து 1960களிலிருந்து பார்த்துட்டு வரோம். ஹிந்தி அப்படின்றது ஒரு முக்கியமான போலரைசிங் விஷயமா இருந்துட்டு வருது. தமிழக அரசியலில் ஹிந்தியை வைத்தே ஆட்சிக்கு வந்த கட்சியும் பார்த்துருக்கோம், ஆட்சி இழந்த கட்சியும் பார்த்துருக்கோம். அப்படி இருக்க தற்போதைய நிலவரத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று முன்தினம் கொடுத்த பேட்டி, அந்த பேட்டியில் அவர் நேரடியாக பல விஷயங்களுக்கு கொடுத்த விளக்கம், நேரடியாக விட்ட சவால், அதை தவிர முக்கிய அரசியல் தலைவர்கள் திரு விஜய், திரு சீமான் பற்றிய எக்ஸ்போஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து வைத்திருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளி, அதில் மும்மொழி கொள்கை இருப்பது போன்ற விஷயங்களை பட்டவர்த்தனமாக வெளிக்கொண்டு வந்தது. இந்த மொத்தமாக பார்க்கும்போது இந்த நரேட்டிவ் வார் கேமில் யார் தற்போது முன்னிலையில் இருக்கிறார்? நிச்சயமா. வணக்கம் ஜி, வணக்கம். இப்ப நீங்க 1960களிலிருந்து இருந்து இருக்கக்கூடிய இந்தி போராட்டத்தை சொன்னீங்க. ஆக்சுவலா அது 2வது இந்தி போராட்டம். முதல் இந்தி, அதுக்கு பேரே 2ஆம் இந்தி போராட்டம் தான். இந்தி போர் அப்படின்னு அவங்க அதுக்கு கொடுத்துக்கிட்டாங்க. முதல் இந்தி போர் அப்படின்னு அவங்க அறிவிச்சது வந்து 1937களுக்கு மேல அந்த டைம்ல நடந்தது. அதுலதான் பெரியார்லாம் தலைமை தாங்கினது. அது வந்து ரொம்ப தீவிரமாக, அது உச்சகட்டமா அன்னைக்கு இதை விட பிரம்மாண்டமாக நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு வரலாற்றை பார்க்கிற போது அன்னைக்கும் இவங்க வந்து தொடர்ச்சியாக தமிழக கிடத்துல இப்பதான் ஒரு மும்மொழி சரியா தவறா அப்படிங்கிற வாதத்துக்கு இப்பதான் நகர்ந்திருக்கு. இதுக்கு முன்னால வரைக்கும் வெறுமனே ஒற்றைப்படையாக இந்தி திணிப்பு அப்படிங்கிற பார்வை, அப்படிங்கிற புள்ளியிலிருந்து மட்டுமே தான் இந்த அரசியல் களம் ஒட்டுமொத்தமா நகர்ந்ததை பார்த்திருக்கோம். நீங்க அந்த சமயங்களில் இருந்து தொடர்ச்சியாக ஒரு வாதம் வந்து முன்வைக்கப்படுறது, இந்தியாவை ஏன் அப்படி ஒரு தேவை இருக்கு, இந்தியாவை ஒற்றை மொழியா இணைக்க வேண்டிய தேவை இருக்கு, அது வந்து ஆங்கிலேய மொழி அல்லாத ஒரு இந்திய பொது மொழியிலிருந்து அதை இணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பெரும்பான்மையானவர்கள் பேசுகிற ஹிந்தி இருந்தால் இன்னும் வசதி அப்படிங்கிறது அன்னைக்கு இப்ப காந்தியார் போன்றவர்கள், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக காங்கிரஸ்காரர்களே சொன்னதுதான், அவர்களால் தான் அது கொண்டு வரப்பட்டது. ஹிந்தி எல்லாருக்கும் படிக்கணும், எல்லாரும் கொண்டு போகணுங்கிறது வந்து ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய அல்லது ஒட்டுமொத்த ஒரு வட இந்தியர்களுடைய மனப்பாங்கோ இல்ல அதுதான் அரசியல் நோக்கமோ கிடையவே கிடையாது. அது வந்து காங்கிரசினுடைய அடிப்படை லட்சியம். அதனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்தியாவை ஒரு பொது மொழியால் நினைக்க வேண்டும், இல்லைன்னா ஆங்கிலேய மொழி வந்து ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஆட்சி பரப்பை நீட்டித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற நோக்கம்லாம் இருந்துச்சு. ஸோ நம்மளோட மொழி என்ன, எதை வைத்து ஆள்வதுங்கிற போது இங்க தமிழ், கன்னடம், இது மாதிரி எக்கச்சக்கமான மொழி இருக்குதே அப்படிங்கிறதா நோக்கம். இவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட திமுக போன்ற கட்சிகள் இந்தியா முழுக்க ஆங்கிலேயர்களுக்கு அடிவரடிகள் அப்படின்னு சொல்ற மொழியை விட காங்கிரசினுடைய எதிர்ப்பாளராக ஒரு தரப்புகள் வந்து மிக வேகமாக பிரிந்து அவர்கள் வந்து காங்கிரஸை எதிர்ப்பது, காங்கிரஸை ஒட்டுமொத்தமாக அவருடைய நோக்கங்களை சிதைப்பதுங்கிற புள்ளியில அவர்கள் இந்திய எதிர்ப்பை முக்கியமானதாக எடுத்துக்கொண்டார்கள். குறிப்பா தமிழ்நாட்டுல அதற்கான அஜெண்டா அது வந்து திடீர்னு உருவானதல்ல. இந்த தமிழ், பெங்கால் போன்ற பகுதிகளில் மொழிக்கு உண்டான ஒரு அடிப்படை ஒரு வீச்சு, அந்த மொழி மீதான காதல், மொழி மீதான அடிப்படை அரசியல், இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக அரசியல் களத்துக்குள்ள இருந்துச்சு. அதனால இந்த பகுதிகளில் இந்த மொழி உணர்ச்சி பெருகினுச்சு. குறிப்பா தமிழ்நாட்டுல இந்தி எதிர்ப்புங்கிறது வந்து மக்கள் கிட்ட அடிப்படையிலேயே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பற்ற பயன்படுத்தி கொண்டு இந்தி எதிர்ப்பு அப்படின்னு அவங்கள போய் சிக்க வைத்தது அரசியல். அது வந்து திராவிட அரசியல். அது மிக துல்லியமாக நீங்க ஈவேரா பெரியார் போன்றவர்கள் தொடங்கி அந்த திராவிட இயக்க தலகர்த்தர்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனால் அது வந்து சுதந்திரத்திற்கு பிறகு, அதன் பிறகு தொடர்ச்சியாக படிப்படியாக அது பல கட்டங்களை அடைந்து
1962க்கு மேல் நடந்த இந்தி போராட்டத்தில் யார் யார் இருந்திருக்கிறாங்க, யார் யார் அதனுடைய முகங்களாக இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முழுக்க அதுல வந்து மாணவர்களுடைய பங்கு, மாணவர் போராட்டமாக அது எழும்பப்படுகிறது. ஒரு கட்டத்தில் கடைசியாக அந்த இந்தி போராட்டத்தில் முடிவடைகிற கட்டத்தில் திமுக எங்களுக்கும் அந்த போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒதுங்கி கொண்டது. அண்ணா வெளிப்படையாக அறிக்கை கொடுத்தார். அது போன்ற நிகழ்வுகள் கம்ப்ளீட்டா நடந்திருக்குது. ஆனா அதுல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, பெரியார் வந்து முதல் இந்தி போராட்டத்தை துவக்கி ராஜாஜி அந்த சமயங்கள்ல அவர்லாம் சீஃப் மினிஸ்டர் இருந்த காலகட்டத்துல போராட்டத்தை நடத்திய பெரியார் வந்து எந்த பக்கம் இருந்தார் அப்படி என்பதை பேச மறுக்கிறது திமுக. ஏன், அதுக்கான காரணம் என்னன்னு புரியல. ஒருவேளை அவங்களோட குட்டு வெளிப்பட்டுலாங்கிற ஒரே நோக்கமா தான் இருக்கும். நீங்க 62ல இருந்து அவர் தொடர்ச்சியாக ஈவேரா அவர்கள் எல்லா பத்திரிகைகளையும் சரி, வெளிப்படையான மேடைகளையும் சரி, எங்க இருக்கு இந்தி, இன்று யாரால் இந்தியை திணிக்க முடியும்? ஏன்னா அவர் வெளிப்படையா காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆதரிச்சிட்டு இருக்காரு, காமராஜ் கவர்மெண்ட் ஆதரிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல திமுக எதிர்ப்புக்காக காங்கிரஸை ஆதரித்தார், ஆதரிக்கிறார். நீங்க அப்ப அந்த அளவுக்கு வெளிப்படையாக என்கிட்ட ஆதாரத்தை காட்டு, எங்க இருக்கு, நான் தான் சொன்னேன் ஒரு காலத்துல இந்திய எதிர்ப்பு, இன்னைக்கு ஏன் இந்தியை திணிக்க முடியும், ஒரு மொழியை கத்துக்கிட்டு போயேன் அப்படின்னு வெளிப்படையாக அவர் கலைமகளுக்கு கொடுத்த பேட்டிகள் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்தியை வந்து எதிர்க்கிறவன் வந்து காளிகள் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு. அதெல்லாம் வந்து அன்று வந்த தமிழ் தேசிய இதழ்கள், தென்மொழி போன்ற இதழ்கள்ல மிக தீவிரமாக அதுக்கு தொடர் பதில்கள் கொடுக்கப்பட்டன. பெரியார் வந்து ஆரம்பத்துல அவர் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது, தமிழ் தேசியத்திற்காக தமிழ் தேசிய புள்ளிகளில் இருந்து இந்த இந்திய எதிர்ப்பில் எங்களோட பங்கு கொடுத்தாருங்கிற மரியாதை இருக்கு. அதை கடைசி கட்டமாக கெடுத்து அவரே வந்து வெட்டி வீசிட்டு போறதுக்காக அவர் இதெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு கூட அந்த தரப்புகள்ல இருந்து பதில் சொன்னாங்க. அப்ப அந்த நிலைமைகள்ல வந்து தமிழ்நாடு அரசியல்ல இவர்களுடைய யார் தந்தையர், கொள்கை தந்தையர் என்று சொல்கிறாரோ அவரேதான் திராவிட நாடு அது எங்கே இருக்கிறது வெங்காயம் என்று அவர் தான் உடைத்து போட்டார். அவரேதான் இந்த இந்திய எதிர்ப்பு அரசியலையும் உடைத்து போட்டார். அதுக்கப்புறம் அவர் எங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் எங்கேயும் பண்ணலையே. அவர் வந்து இன்னொரு மொழி வேணும்னா கத்துக்கிட்டு போய் என்ன பண்றது, நம்ம ஒருங்கிணைந்த இந்தியாவில இருக்கோம், அது ஒரு ஆட்சி மொழி தானே சொல்றான், ஒரு மொழியை கத்துக்கிட்டு உனக்கு என்ன கேடுங்கிற ரேஞ்சுக்கு அவர் போயாச்சு. அப்ப நீங்க வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கூட, அண்ணா வந்து கவர்மெண்ட் ஃபார்ம்ன்றதுக்கு முன்னாடி இல்லைன்னா அந்த தேர்தல் நேரத்துல கடையாழியில கொடுத்த பேட்டியில இந்தியா முழுக்க ஒரு மும்மொழியை ஏத்துக்கிற போது தமிழும் ஏத்துக்கொள்ளும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்தி கத்துக்கன்னு சொல்லாத, அப்ப வட இந்திய எதை கத்துப்பான் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து அவர் ஒரு சொற்றொடர் சொன்னதாகவும் அதை வந்து அவர் போட்டிருந்தார், பேசியிருந்தார். அப்ப அடிப்படை தானே சார், நான் வந்து இந்தியா முழுக்க ஒரு மும்மொழி கற்றுக்கொள்ளுங்கிற போது ஒரு மொழி மீது ஒரு பரஸ்பரம் வருகிற போது அங்கே ஒரு திணிப்பு என்பதே நிகழாது இல்லையா? அடிப்படை. இப்ப இதுல இந்திய எதிர்ப்பு முதல் 2 கல்விக் கொள்கைக்கும் மோடி அவர்கள் கொண்டு வந்த இந்த 2020 தேசிய கல்விக் கொள்கைக்கும் வித்தியாசமே அதான். 3வது மொழின்றது அந்த இடத்துல ஹிந்தின்றது கட்டாயம், இங்கே ஏதோ ஒரு இந்திய மொழி. இந்தி திணிப்பு என்பது காங்கிரஸ் செய்தது. இந்தியா முழுக்க இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி திணிப்பு இருந்தது. அதற்கு ஒரு நோக்கம் இருந்தது, நோக்கத்தின் மீது சந்தேகம் கொள்ள. ஆனால் அந்த நோக்கத்தை வந்து செயல்படுத்துபவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆவேசம், அவர்களுடைய நோக்கங்கள் கேள்வி கேட்கப்பட்டிருக்கலாம், அன்னைக்கு அந்த தப்புமே இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக 67க்கு பிறகும், குறிப்பாக உலகமயமாக்கலுக்கு பிறகு 90களுக்கு பிறகும் இதே ஒரு பாட்டை பாடுவது நகைப்புக்குரியது. இன்னைக்கு வந்து இந்த நவீன உலகத்துல மொழி வந்து எந்த அளவுக்கு முக்கியமானதும் எந்த அளவுக்கு அந்நியமானதுமான ஒரு நிலைமையில வந்து சிக்கி தவிக்கிறோம். இப்ப இந்த நிலையில் வந்து வெறுமனே ஒரு மொழியை நீ படிச்சுதாங்கணுங்கிற கட்டாயத்துல இந்த மொழி பாடத்திட்டத்தை அவங்க உருவாக்கல. மும்மொழிங்கிறத நீங்க இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளையும் எல்லாரும் படிக்கிறாங்க. இது வந்து 1960கள்ல இருந்து 67ல நீங்க தூண்டிவிட்ட போராட்டங்களோ 40கள்ல தூண்டிவிட்ட போராட்டங்கள் போலவோ மக்களின் மொழி உணர்ச்சியை மொட்டையாக தூண்டிவிட்ட முடியுமா? அன்னைக்கு இருந்த நிலைமை இன்றைக்கு இருக்கிறதா அப்படின்னா இல்லவே இல்லை. நீங்கள் 3வதா ஒரு மொழியை படிக்கணும்னு சொல்றாங்க. நீங்க இந்தி திணிப்புன்னு இவங்கதான் கொண்டு வந்து திமுக தான் நிக்க வைக்க பாக்குதே தவிர பிரச்சனை இந்தி திணிப்பாக வெளியில் இல்ல, அது மும்மொழியை ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதா அப்படிங்கிறதுல 3வது மொழி கட்டாயமாக இந்தி என்பது போலவே திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது. ஆனா உண்மை என்ன, வெளிப்படையாக அந்த உண்மை எல்லாரும் இன்னைக்கு பட்டவர்த்தனமா நிறைய பேர் பேசுறாங்க, மக்கள் மத்தியிலே புரியுது. 3வதா இன்னும் நான் வெளிப்படையா சொல்றேனே சார், நான் ரொம்ப காலமா எழுதியிருக்கேன், உங்கள்கிட்ட கூட நான் முன்னாடி ஒரு தடவை பேசியிருக்கேன், நான் ஹிந்தியை கற்றுத் தருவேன், 3வது ஒரு மொழியை கற்றுத் தருவேன் இப்படின்னு ஒருத்தர் தேர்தல் பிரச்சாரம் செய்து தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும். நீங்க எந்த மக்கள் கிட்டையும் ஒரு மொழிக்கான எதிர்ப்பு இருக்கா அடிப்படையில? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் ஒன்னேன்னு சொல்றேன், நீங்க வந்து இவங்க இப்ப சொல்றாங்களா, அதாவது 3வது ஒரு மொழியை படிக்கணும், மக்கள்கிட்ட போய் நீங்க சாதாரணமா ரேண்டமா மைக்க பிடிச்சி 3வதா நீ ஒரு மொழி கத்துக்கிறோம்னா என்ன மொழி கத்துப்பேன்னு கேளுங்க. நீங்க பெரும்பான்மை மக்கள் ஹிந்தின்னு சொல்லுவாங்க, அவங்க யாருக்கும் ஹிந்தி சொல்லுவாங்க, இன்னும் அடுத்தடுத்து வெவ்வேறு மொழியும் சொல்லுவாங்க. ஆனா ஹிந்தி பெரும்பான்மையான மக்கள் சொல்லுவாங்கன்னு தான் என் கருத்து. மக்களுக்கு ஹிந்தி கத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதனாலதான் நிறைய பேர் பிரைவேட்ல காசு கொடுத்து போய் ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் நிறைய பேர் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய பணக்கார குழந்தைகளுக்கு
அவர்களுடைய 3வது பாடத்திட்டம் ஒன்று எடுக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய பள்ளிகள்ல வந்து அவங்க ஹிந்தியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமே அதானே. அதுல என்ன சந்தேகம் இருக்கு? அப்ப இந்த 3வதாக ஒரு மொழியை கற்பதில், 3வதாக ஒரு மொழியை எடுப்பதில் வந்து இங்க வந்து ஹிந்தியை எடுத்து விடுவார்கள் அப்படிங்கிற அச்சம் தான் திமுகவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒண்ணு ஓபன் அப் ஆயிடுச்சா, இவங்க இவ்வளவு நாள் சொன்ன ஒரு அரசியல் பொய், அதன் மேலே அரசியல் களம் இல்லை என்ற உண்மைகள் தெரிந்துவிடும் அப்படிங்கிற அச்சமும் இவர்களோட இந்த ஒரு உல்லாச அரசியல் அப்படிதான் சொல்லணும் இது. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 40-60 வருடங்களுக்கு மேல ரொம்ப சந்தோஷமா யாருமே கேள்வி கேட்க முடியாத இடத்துல இது ஒரு அரசியலா வச்சே ஓட்டிட்டாங்கல்ல. பதிலே இல்ல, ஒரு குரல் தானே பேசுது, எதிர்ப்பு குரலே பேசுது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஒரே நிலைப்பாடு. ஆமா, இன்னைக்கே பாருங்களேன். அதாவது எந்த விதமான முன் யோசனையும் இல்லாமல் 90-95 நீங்க எனக்கு தெரிஞ்சு இதை மாற்றா பேசின ஒரே தலைவர் விஜயகாந்த் மட்டும்தான் நினைக்கிறேன். அவர் மட்டும்தான் ஒரு அந்த மேடையிலே நான் கேட்டிருக்கேன். அதாவது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் டெல்லிக்கு தேர்தலுக்கு போனேன், அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து என்ன அண்ணன் இந்த மாதிரி கையை பிடிச்சிட்டு இது மாதிரி சொன்னாங்க. அதாவது இங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னா, சின்ன வயசுல ஏதாவது ஒரு இது கத்து எழுத படிக்க தெரிஞ்சா எனக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா இருந்திருக்குமே. அவர் ரொம்ப எளிமையான மொழியில அவர் பார்த்த யதார்த்தங்களை வச்சு சொன்னார். அவர் மட்டும்தான் நீ தமிழ் மொழியை வாழ வைப்போம், எம்மொழியும் ஏத்துப்போங்கிற ஒரு கொள்கையில அவர் மட்டும் தான் பேசினார். அப்ப நீங்க வந்து இன்னைக்கு நான் ஒரு விஷயம், இன்னைக்கு தமிழக களம் வந்து இதே 90-10 இன்னைக்கு இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை போல இருக்கட்டும். ஆனா இது 1960 1940 அல்ல. இன்னைக்கு மக்களுக்கு எல்லாமே தெரியுது. நேரடியாக மக்கள் எல்லாவற்றையும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். நீங்க வெளிப்படையா வந்து இந்த மும்மொழி விஷயத்துல திமுக வந்து புலிவாலை பிடித்து விட்டது என்பதுதான் என்னுடைய வெளிப்படையான உண்மை. நீங்க அவங்க நினைத்து ஒண்ணு செஞ்சாங்க, இது அவங்க வந்து அரசியல் களமா மாத்திக்கலாம், நம்முடைய 4 ஆண்டு கால ஆட்சியின் மோசம் அவலம் எல்லாவற்றையும் திருத்தி எழுதக்கூடிய ஒரு களமாக இந்த இந்தி போராட்டமா திருப்பிடலாம், மக்கள் உணர்ச்சி வசப்படுறோம். மக்கள்லாம் உணர்ச்சி வசவே படல. ஏன்னா மக்கள் நீங்க போடுற தமிழ் வேஷங்கள் என்னன்னு தெரியும். நீங்க எல்லாம் இப்ப சார் அண்ணா, நெடுஞ்செழியன், கருணாநிதி போன்றவர்கள், மதியழகன் போன்றவர்கள் வந்து தமிழை பேசிட்டு அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து தமிழுக்குன்னு சொல்றாங்கிற போது ஒரு காலத்துல ஒரு குரல் கேட்டிருக்கும் சார். அதுக்கு ஒரு மகுடிக்கு ஆடுகிற பாம்பு போல கூட மக்கள் ஆடி இருப்பாங்க. ஏன்னா அந்த மொழி வளம் அப்படி இருந்துச்சு, அவர்களுடைய அரசியல் பேச்சு அந்த கருத்துக்கள்லாம் இன்னைக்கு அப்படி இருந்துச்சு, ஒரு புதிய கருத்தா உள்ள வருது. ஆனால் இன்னைக்கு வந்து இவர்கள் மேடையில் பேசுகிற இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட, திமுகவில் மாவட்ட செயலாளர் உட்பட, அவருடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட, அவருடைய அமைச்சர் உட்பட, நீங்க வந்து நீங்க தங்கம் தென்னரசு போன்ற சிலரை தவிர்த்துருங்க சார். நீங்க மேக்சிமம் 4-5 பேரை தவிர்த்துட்டீங்கன்னா, இல்ல ஒரு 3-4 பேரை தவிர்த்துட்டீங்கன்னா, அந்த கட்சியில் தொடர்ச்சியாக உரையாடக்கூடிய, இல்ல ஒரு விஷயத்தை கோர்வையாக பேசக்கூடிய, காசே கொடுக்காம தொண்டை வந்து அப்படியே கீழே உட்காந்து அனல் தெறிக்க அந்த பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வை காட்ட முடியுமா? ஒரு நிகழ்வு அந்த கட்சியில் இருக்க. அப்ப இவர்கள் போய் மொழின்னு பேசினா சிரிக்க மாட்டாங்களா சார் எல்லாரும்? நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு தலைவர் வந்து மொழின்னு பேசினா, நான் உயிரை கொடுத்தும் தமிழை காப்பேன் அப்படின்னு சொன்னா 2 குரல் சொல்லுன்னா அப்புறம் சிரிச்சுதானே போகுது நிலைமை எல்லாருக்கும். அது நடக்கவே சார். மக்கள் எல்லாரும் நல்லா வாழ ஆசைப்படுறாங்க. அடிப்படையில தன் குழந்தை பல மொழி பேச வேண்டும், பல ஊருக்கு செல்ல வேண்டும், நல்லபடியான வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு பேசணும். இல்ல தமிழர்கள்லாம் மிட்டா மிராசுகளாக இருக்கிறார்கள், அவர் எங்குமே செல்ல மாட்டார்கள், அவர்களிடம் வளம் கொழிக்கிறது, அறிவிக்கப்படாத சிங்கப்பூராக தமிழ்நாடு இருக்கிறதுன்னு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையின் மெத்தன கனவுகளில் வாழலாம். அது யதார்த்தம் அல்ல. இது வந்து இந்தியாவிலேயே ரேஷன் அரிசியை இலவசமா கொடுக்க வேண்டிய நிலைமை யாருக்கு இருக்கு? இந்த ஸ்டேட்ல தானே இருக்கு. இந்த ஸ்டேட்டினுடைய ஒரு பக்கத்தை தன் உழைப்பால் தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் செலவு செய்து உற்பத்தி செய்த நிறுவனங்கள், உற்பத்தி செய்த பகுதிகளின் உழைப்பை நீங்க காட்டிக்கிட்டு அதெல்லாம் எங்களால் உருவானது, எங்களால் ஒரு தொடர்ச்சியாக இன்னொரு முறை ஆட்சிக்கு வர முடியாத ஒரு கட்சி, அதெல்லாம் தங்களுடைய சாதனைன்னு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சார் இதெல்லாம் யார் கேட்கறது? என்ன ஒரு நகைப்புக்குரியது. அப்படி இருந்தா மக்கள் உன்னை கீழே தள்ளி இருக்க மாட்டான், நீ ஆட்சியை விட்டே போயிருக்க மாட்டேன். அந்த நிலைமை தானே சார் இருக்கு. அப்பனா நீங்க தொடர்ச்சியாக தமிழ்நாடு வளர்ந்ததற்கு திமுக கிளைம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இந்த மொழியை நாங்கள் வைத்து நாங்கள் மொழியை காப்பாற்ற போகிறோம் என்று சொல்வதெல்லாம் யாரும் நம்ப தயாரா இல்ல. 4 வருஷம் நீ என்ன செஞ்சேன்னு தான் கேட்க போறாங்க. நீ வந்து என்னுடைய ரொம்ப சிம்பிள் சார். நீங்க வந்து இதே ஊர்ல திமுக காரங்க யாருமே வந்து அந்த திமுக இந்த இந்தி மொழியை நாங்க வந்து விடமாட்டோம் சொல்றவங்க, அவங்க தன்னுடைய கட்சியில் தன்னுடைய உறவினர்களையோ தங்களுடைய எதுக்கு இவ்வளவு பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் நீங்க கட்டி வச்சிருக்கீங்க, உங்க பசங்கள் எல்லாம் எங்க படிக்கீங்கன்னு கேள்வியை தன் மனசாட்சிக்கு கேட்கணும்ல. அப்ப மக்கள் என்ன அடையணும்? அப்போ காசும் வாய்ப்பும் இல்லாதவர்கள் வலுக்கட்டாயமாக இருமொழி பாடத்திட்டத்தில் திணிப்பதுதான் உங்க பிளானான்னு கேட்க. அப்ப வந்து பணம் இல்லாதவன் இந்த படிக்கு மேல் ஏறி வராத, உனக்கு தகுதி அதுதான் அப்படி என்று சொல்வது மாதிரிதான். அதே மாதிரி இவங்க வந்து
இவங்க அரசு பாடத்திட்டங்கள்ல படிக்க முடியல. மாணவர்கள்லாம் படிக்க தயாரா தான் இருக்காங்க. உங்க கல்வியோட லட்சணமும் கல்வி கூடங்களோட லட்சணமும் அந்த லட்சணத்துல இருக்கு, அந்த அவலத்துல இருக்கு. ஒரு பள்ளி கல்வித்துறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த துறையெல்லாம் அந்த லட்சணத்துல இருக்கு. நீங்க நல்லபடியா ஸ்கூல் நடத்தினா வந்து மாணவர்கள் படிக்க மாட்டாங்களா சார்? எல்லா நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இங்க ஸ்கூல்லாம் இருக்குல்ல, இதே ஸ்கூல்கள்ல பல நல்ல மாணவர்களும் படிச்சுதானே மேல போயிருக்கிறாங்க. அப்ப அடிப்படை என்ன? உங்களுடைய கல்வி தரத்தை மேம்படுத்துவதில் உங்களுக்கு நோக்கம் இல்லை. நீங்க வந்து அரசு பள்ளிகள் எல்லாம் பாழடைய வைத்து அதையெல்லாம் வௌவால்கள் தங்கும் மண்டபங்களாக மாற்றிவிட்டு அதை அப்படியே கைவிடப்பட்டுட்டு நீங்க வந்து உங்களுடைய பிரைவேட் ஸ்கூல்ஸை அப்படி இல்லைன்னா இதெல்லாம் பாதுகாத்துக்கிறது எதுக்கு ஒரு நிதின்னு நினைச்சு நீங்க கைவிடுற மாதிரிதான். உங்களுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. நீங்க வந்து அந்த நோக்கம் இல்லாததுனாலதான் பிரெஞ்சு ஒருத்தன் படிப்பான், ஜெர்மன் ஒருத்தன் படிப்பான், ஒருத்தன் ஹிந்தி படிப்பான், தெலுங்கு படிப்பான், எப்படி ஆசிரியர் போடுறது அதெல்லாம் சேர்ந்துதான் சிந்திக்கணும். நீங்க ஒரே ஸ்கூல்ல 60 ஒரு வகுப்புல 60 பேர் இருக்கிறவன் 30 மொழி எடுப்பேன்னு சொன்னா அதுக்கெல்லாம் மாற்று திட்டம் என்ன? எல்லாத்தையும் தான் சேர்ந்து அறிவிக்கணும். 19 வேண்டான்னு சொன்னா எப்படி சார்? நீ அப்ப ஒரு கருத்தறிப்பேடு அப்ப வந்து மக்கள்கிட்ட பெற்றோர்கள் ஆசிரியர் சங்கம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க, அதெல்லாம் கூப்பிடுங்க. கூப்பிட்டு எல்லாத்தையும் அறிக்கை கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்க. எங்க பையனுக்கு 3வது ஒரு மொழியை வந்து கத்துக் கொடுக்கறதா இருந்தா நாங்கள் வந்து கைகளில் பெரம்பால் அடிப்போம், அப்படி ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கவே கூடாது அப்படின்னு எழுதி வாங்கி கொடுங்க. யாராச்சும் நீங்க வந்து பசங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு போறாங்க, அவனுக்கு எப்படியாச்சும் அவன் எல்லாத்தையும் பெரிய ஆளாக்கி கொடுங்க தானே ஒருத்தன் ஸ்கூல்ல விட்டுட்டு போறான். நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது தன்னோட கல்வி திறனில் வந்து பையனை விட மிக அந்த கல்வி திறன்கள்ல ஒரு மேம்பட்ட ஒரு குடும்பம் அது தன்னுடைய மொத்த பொருளியலையும் கொடுத்து அவனுக்கு வந்து இவ்வளவு பெரிய நல்ல கல்வி கிடைக்கலாம். மற்றபடி ஒரு எந்த விதமான அறிவும் இல்லாம அறியாமையில் ஒன்று இருக்கிற குடும்பத்திற்கு அவங்க பசங்களுக்கு இவ்வளவு போதும் அப்படிங்கிற நோக்கம் தான் உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு போட்டி உலகத்துல வந்து பல பேர் போட்டியிடாமலே இருந்துகிட்டு ஒரு ரேஸ் நடத்திடுவோம் நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் உங்க நோக்கம். உங்க அடிப்படை நோக்கம் வந்து எப்போதுமே கம்யூனிஸ்டுகள் சொல்வது போல அது ஒரு புர்ஷுவாத்தனம். இது வந்து ஒரு முதலாளித்துவத்தின் கொடூர உச்சம். இது அது போலதான் நீங்க நடந்துக்கிறீங்க. நியாயமா உங்களோட எல்லாம் கம்யூனிஸ்டுகள் கூட்டணி வச்சிருக்கிறதே ஒரு அபத்தம். ஏன்னா இவங்க கம்யூனிஸ்டுகள் இல்லைங்கிறது வேற இது, அதனால வச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. அதான் இப்ப நம்ம அடிப்படையில ஒண்ணுதான் சார், இந்திய எதிர்ப்பு என்பது தமிழகத்தில் காலாவதியானது. அது அவர்களுடைய கொள்கை தந்தையராலே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. 1962களுக்கு அவங்க எப்படி அதுக்கு முன்னாடி திராவிட நாடை புதைத்தார்களோ அதே போல அவர்கள் இந்த இந்திய எதிர்ப்பு எல்லாம் புதைச்சாச்சு. நீங்க வந்து உங்களுடைய இந்திய எதிர்ப்பு என்பது அரசு பள்ளி மாணவனுக்கு இந்தி சொல்லிக் கொடுக்க கூடாது, 3வது ஒரு மொழி சொல்லிக்க கூடாது. அது மட்டும் தான் உங்க நோக்கம். அரசு பள்ளி மாணவன் அப்படியே இருக்கணும். மற்றபடி பணக்காரன் அவன் பட்டு வளர்ந்து போயிட்டே இருக்கணும். நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் வரணும், பிரைவேட் காலேஜ் வரணும். உங்களுக்கு வந்து நல்லா எப்படி சொல்றது அதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல எந்த விதமான நோக்கமும் இல்லை. இது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல மிக வசதியானது என்னவென்றால் இதுல திமுக இந்த மாதிரியான கருத்துக்கள்ல, இந்த மாதிரியான விவாதங்கள்ல, இந்த மாதிரியான அரசியல் யுத்த காலத்துல திமுகவுக்கு மட்டும்தான் இந்திய எதிர்ப்பு, இந்த மும்மொழி எதிர்ப்பு, இந்த கோஷத்தினால் லாபம் பெறக்கூடிய ஒரே கட்சி. இதை ஆதரிப்போர், அது விஜய் ஆதரிக்கட்டும், சீமான் ஆதரிக்கட்டும், அண்ணா திமுக இல்ல எந்த கட்சி ஆதரிக்கட்டும், ஒரு தனி நபர் ஆதரிக்கட்டும், அது அத்தனையுமே திமுகவிற்கு மட்டும்தான் லாபம். அதுல எந்த சந்தேகமே இல்லை. அதை வந்து இப்ப இதுல இன்னும் பியூட்டி என்னன்னா, இப்ப மும்மொழி வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் படிச்சு வந்திருக்காங்க, திமுகக்குள்ள இருக்காங்க, திமுக வாக்காளர்கள் மத்தியில இருக்காங்க, இந்த எல்லா கட்சியிலும் இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, சீமானுடைய குடும்பங்கள் இருக்காங்க, சீமானுடைய தொண்டர்கள் இருக்காங்க, எல்லாருக்குமே புரியும். அப்ப அவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து அவங்களுடைய மனசாட்சியின் குரலாக இன்னைக்கு யார் பேசுறா? அண்ணாமலை மட்டும்தானே பேசுறாரு. இன்னைக்கு அவர் மட்டும்தானே அதுல வந்து ஒரு அருவாளை வச்சு நிக்கக்கூடிய ஒரு கருப்பண்ண சுவாமி போல அவர் வந்து ஒரு வீறு கொண்டு அவர் மட்டும்தான் இதுல சிங்கிள் ஸ்டாண்டா நிக்கிறார். இது வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு வகையில வந்து சும்மா ஒரு கூட்டமே ஒரு விஷயத்த கத்துறதுனால, அதாவது அரசியல் கட்சிகள் ஒரு விஷயத்தை வந்து ஒட்டுமொத்தமாக இந்த தலைவர்கள் கத்துறதுனால அது அத்தனையும் உண்மை அல்ல. நீங்க மக்களுக்கு எது தேவையோ மக்களோட குரல்ல பேசணும். மக்கள் சொல்லாததெல்லாம் மக்களோட குரல்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக பலம், உங்களுக்கு இருக்கக்கூடிய 50 ஆண்டுகால கட்டமைப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பண பொருளியல் பலம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க பேசுற அரசியல் வந்து அது உங்க மக்கள் குரல்லாம் யாரும் ஏமாற தயாரால். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறது மிக வலுவா என்னைக்கும் நின்று இருக்கணும். ஆனா நமக்கு அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா இன்னைக்கு அதனுடைய அரசியல் காங்கிரஸ் வந்து தலை தாழ்த்தி தமிழ்நாட்டில் பிஜேபி வணங்க வேண்டும். அதாவது நீங்க வந்து என்னைக்கோ செய்த ஒரு தவறு, அதன் பிறகு நீங்க திருத்திக் கொள்ளவும் முயன்றீங்க, ஆனா உங்களால முடியல, நீங்க வீழ்ந்துட்டீங்க. ஒரு தேசிய கட்சி ஆண்மையோடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவர்களை எதிர்கொள்கிறது. இத வந்து நீங்க வந்து அரசியல்லாம் தூக்கி அந்த போட்டுட்டு நீங்க எல்லாம் சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டு ஏத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அடிப்படை. அது அவங்ககிட்ட இருக்காது, அது ஒரு பக்கம் தனியா.
இப்ப இறுதி கட்டமாக நான் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான், பிஜேபி இந்த விஷயத்தில் பின்வாங்காமல் இதற்குள்ள அவர்கள் நகர்வது மிக முக்கியமான அரசியல். பெரும்பான்மையான மக்கள் விழிப்பு பெற்று விட்டார்கள். திரு அண்ணாமலை சொல்ல சொல்ல மக்கள் அதை கேட்கிறவங்க அதோட ஆதரவு தளத்தை எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. அவங்களுக்கு அவங்க வெளிப்படையா பேச முடியலன்னா அவங்களோட மனசாட்சி ரொம்ப நேர்மையான கருத்து தான் ஏத்துக்குது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நீங்க திமுக மைக்க பார்த்து பயந்து ஓடுறாங்களா இல்லையா, அவங்க இஷ்யூவை பேசுறாங்களா, உங்களுடைய மகள்கள் மகன்கள் உறவினர்கள் உங்களுடைய கட்சிக்காரர்கள் எல்லாரும் நடத்தக்கூடிய பள்ளியில் அப்படின்னு பேசினா அவங்க என்ன செய்யறாங்க, பயந்து தானே போறாங்க. அதை மடை மாற்றுவது, அங்க வா இங்க வா அப்படின்னு சலம்போது இப்படியே போயிடுறாங்களே. அப்ப நீங்க இந்த 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 யுத்தத்துல நீங்க வெளில போறது இல்லை. அதனாலதான் பயந்து போய் அதிமுகவெல்லாம் துணைக்க கூட்டுருங்க. அண்ணாலாம் பேர் வச்சிருக்கீங்களே, அங்க டீ கடையில கூட தான் ஒருத்தர் அண்ணான்னு பேர் வச்சிருப்பாரு. அதுக்கு அவரையும் அப்ப அடிப்படையிலே நீங்க அங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்பனா இன்னும் உங்ககிட்ட ஸ்டஃப் இல்ல, அவ்வளவுதான். உங்களால இனிமேட்டு இந்த யுத்தத்தை முன் சென்று கொண்டு போக முடியாது. நீங்க கொண்டு போனீங்கன்னா ஒரு வளர்ந்து வந்த ஒரு நாகரீக சமூகத்தின் முன்னால் உங்களுடைய சட்டைகள் தோலுரித்து காட்டப்படும். அதான் யதார்த்தம். ஓகே, இதில் நம்ம நீங்கள் சொன்னது போலவே இது திமுகவுக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய கிரவுண்ட். இது என்னதான் மித்த கட்சிகள் எல்லாரும் அதிமுகலேருந்து பாமகலேருந்து அமமுகலேருந்து தேமுதிக எல்லா கட்சியும் ஒரு சைடுனாலும் திமுகவுக்கு தான் எண்ட் ஆஃப் த டே இது ஓட்டு இந்த விஷயத்தில் ஒரு மூட் சென்டிமெண்ட் திமுகவுக்கு ஃபேவராக போய் முடியும்னு சொல்கிறீங்க. ஆனாலுமே திமுகவுடைய ஃபேவரட்டான பிளே கிரவுண்டாக இருக்கக்கூடிய இந்த ஹிந்தி சென்ட்ரிக் இஷ்யூவில் கூட திமுக முதல் முறையாக ஃபார் த ஃபஸ்ட் டைம் எவர்னு கூட இதை சொல்லாமான்னு நான் கேட்குறேன். ஃபஸ்ட் டைம் எவர் ஒரு திமுக ஒரு பேக் ஃபுட்டில் ஆடுது. பிஜேபி அண்ட் இந்த மூன்றாவது மொழியை ஆதரிக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூன்றாவது மொழி அப்படின்னு ஆதரிக்கக்கூடிய இன்னொன்று கூடுதலாக கற்றுக்க தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய பலர் இந்த விஷயத்தில் ஒரு எட்ஜ் எடுக்கிறாங்கன்னு எடுத்துக்கிறீங்களா? ஏன்னா இந்த விஷயம் அடுத்தடுத்து நடக்கிறத பார்க்குறோம். திரு அன்பில் மகேஷோடைய மகன் ஃப்ரெண்ட்ஷிப் படித்தார் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது. திரு விஜய் அவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாரு, அதில் மும்மொழி கற்கப்படுகிறது. அப்புறம் அவருடைய மகன் வெளிநாட்டு மொழிலாம் படிக்கிறாரு, அவர் மகன்லாம் படிக்கிறாங்கன்னு சொல்றது. திரு சீமான் அவர்கள் அவருடைய மகன் பத்தி திரு அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டு திரு சீமானுடைய 2016 தேர்தல் வாக்குறுதி பட்டியலை வெளியிட்டு அதுல ஹிந்தியும் இருக்கலாம் அப்படின்னு திரு சீமான் அவர்களே 2016 வாக்குறுதியில் கொடுத்த விஷயத்தை கோடிட்டு காட்டியது. இது போல பல விஷயத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து சொல்றாரு. இந்த விஷயம்லாம் எப்படி இந்த முறை ஒர்க் ஆகுது, இது நாள் வரை ஒர்க் ஆகல. அதுக்கு சார் மிக முக்கியமா நீங்க அதோட கவனிக்கணும். இப்போ கடந்த காலங்களில் களம் என்பது வேறு. நீங்க ஒரு பாதையே போடாம நான் ஒரு காசை தூக்கி விட்டேறிஞ்சேன்னா அந்த காசு எங்க விழுந்துச்சு, காட்டுல போய் என்னைக்கு நான் தேடி முடிக்கிறது? இன்று ஒரு தெளிவான பாதை இருக்கிறது. நான் தூக்கி போடுறது எங்க விழுதுன்னு தெரியுது, அவ்வளவுதான். நீங்க கடந்த நீங்க 2000 அண்ணாமலை அவர்கள் பதவியேற்ற காலத்தில் இருந்து அவர் படிப்படியாக தன் கட்சியை வளர்ப்பதிலும் அணுக்க சக்திகளோடு இணக்கமாக இருப்பதிலும் ரொம்ப நுணுக்கமா இருக்கார். அவர் தொடர்ச்சியா நீங்க 2024 தனிச்சு நின்னது கூட அன்றைய சூழல்ல பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். இன்னைக்கும் கூட பல பேருக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அரசியல் ரீதியாக பிஜேபி தன்னை பொசிஷன் பண்ணிடுச்சு. அதை நீங்க மறுக்கவே முடியாது. நீங்க இன்னைக்கு பேசுற பிஜேபி என்பது அது திரு ஸ்டாலின் அவர்கள முதலமைச்சரா இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளா இருக்கட்டும், அது பேச போறது 11.24% ஓட்டெடுத்த பிஜேபி தான். நீங்க அவங்க அதிகபட்சம் என்ன செய்யணும், அந்த ஓட்டு நிரந்தரம் இல்ல, அது புளோட்டிங் ஓட்டு 26ல போயிடும். நீங்க கதை கட்ட வேண்டியதான். வேற எதுவுமே உங்களுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? வேற எந்த வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா நியாயமாக உண்மையிலேயே பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஆழ் மனசுல இருக்க விஷயம் உள்ளவங்களுக்கு அவர்களுக்கு கண்ணில் பூ பறந்திருக்கும். அந்த அந்த நிலைமை தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். அதாவது ஆஹா பிஜேபி நுழைந்து விட்டது, இதற்கு மேல அதை தடுக்க முடியாது என்கிற உண்மை தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அப்ப அடிப்படையில இது மட்டும் தடுக்க முடியாது. அப்ப இன்றைக்கு ஏன் அந்த களம் வசதியாக இருக்கிறது என்றால் அண்ணாமலை மிக தெளிவாக இந்த குறிப்பாக தமிழக அரசியல்ல பாஜகவினுடைய களத்தை கூர்மைப்படுத்துகிறார். அவர் இதுக்கு முன்னால தமிழக பாஜக தனக்கென்று ஒரு குரல் இருக்கிறதா என்கிற ஒரு நோக்கத்தில் இருந்தது. என்ன காரணம், அதுக்கு டெல்லியின் சமிக்கை கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். நீங்க ஒவ்வொரு மேல இருந்து வருகிற ஆர்டர்கள் தானே, அப்படி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா பட் இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு ஒரு லகான் வச்சிருக்காங்க. அப்ப திரு அண்ணாமலை அவர்களுக்கு இந்த கட்சியை இந்த பாதையில் கொண்டு போக வேண்டிய நோக்கத்தை அவர்கள் சொல்லியிருக்கலாம். அந்த நோக்கத்தில் அவர் செயல்பட்டு இருக்கலாம். அடிப்படையில் இந்த களத்தை மிக செம்மையாக ரெடி பண்ணிட்டாரு. அப்ப கிட்டத்தட்ட அண்ணாமலை ஒரு தலைவராக தன்னை பொசிஷன் பண்ணிட்டார். அவர்தான் ஆரம்பத்தில இருந்தே சொன்னார். இப்ப நீங்க வழக்கம் போல லீடர்னு சொன்னாரு. லீடர்னு சொன்னாரு. அப்ப ஒரு வழக்கம் போல ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அப்படியே இருப்பாரு, ஒரு கூட்டணி போயிடுவாருன்னு சொல்லி இடது கையில தள்ளிடலாம் கருத்தேங்கிற சொல்ற நிலைமை இல்லை. இது அந்த எப்படி சொல்றது, இதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணியே தான் ஆகணும். நீங்க அந்த நிலையில் திரு அண்ணாமலை வரிசையாக ஒன்றா எடுத்து சொல்ல பதிலுக்கு அவர்களால் அண்ணாமலை மீது எதையுமே சொல்ல முடிவதில்லை. அப்ப நீங்க இப்படிப்பட்ட நிலையில் ஒரு தலைவர் அமர்ந்த பிறகு அவர் சொல்றதும் வரிசையா நடக்க அவர் சொல்ற மாதிரியே நடக்கிறது.
அதெல்லாம் நீங்க பாக்குற போது அவருக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி உருவாயிருக்கு. அப்ப தமிழக பாஜகவின் அந்த கிரெடிபிலிட்டி லயன் அது அது கொடுக்க அது எடுத்து கொடுக்க மக்கள் மத்தியில் அது ஏற்கப்படுகிறது. அதற்கு ஒரு பெரிய அலை இருக்கு. நீங்க விஜயனுடைய பள்ளி விஜய் நடத்துறாருன்னா அவர் எதுவும் திரைமறைவா நடத்தல, யாருக்கும் தெரியாமலாம் நடத்தல, தெரிஞ்ச நடத்தல. ஆனா பாயிண்ட் என்ன, அது எத்தனை பேருக்கு தெரியும், அதான் கேள்வி. நீங்க எல்லாமே இப்ப எல்லாமே வெளிப்படதான் சார். ஒரு கடை திறக்கிறோம், அந்த கடை என்னோடதுன்னு தெரியறதுக்கு எவ்வளவு பேருக்கு சொல்லணும், எவ்வளவு பேருக்கு தெரியணும், அதை யார் சொல்லுது? அப்ப அப்ப அந்த மாதிரி தானே இது. இப்ப ஏன் பல பேர் ஷாக் ஆகுறாங்க அப்படின்னா ஒரே வார்த்தை தான், தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றியோ அதை நீ செஞ்சியாங்கிற ஒரு பார்வை எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குல்ல. அந்த இது இப்ப விஜய்க்கு திரும்பி இருக்கு. விஜய்க்கு திரும்பி இருக்கு, சீமானுக்கு திரும்பி இருக்கு, திருமாவளவன் அவர்களுக்கு திரும்பி இருக்கு, திமுகவுக்கு ரொம்ப காலமா திரும்புது. அவங்க வேற மாதிரி லிஸ்டே போட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளா திமுகவுக்கு லிஸ்டே போட்டாங்க. இல்ல அத அவங்க டேக்கிள் பண்ணிடுவாங்க சார். அவங்க ஒரு 26% ஓட்ட நிரந்தரமா வச்சிருக்காங்க, அதை 28 கூட ஆக்கியிருப்பாங்க. இப்ப அது ஒரு அடிப்படை, அவங்க ஒரு வித்தியாசமான கட்சி, அவங்கள்ட்ட போய் நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா நீங்க அந்த கூட்டணி கட்சிகளோட நிலையே பாருங்களேன். அந்த கூட்டணி கட்சிகள் புதிதாக அரசியல், அப்ப விஜய் போன்ற ஒரு நியூ என்ட்ரி, ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நம்பி எவ்வளவு இளைஞர்கள் ஒரு பக்கம் திரும்பி இருப்பாங்க இல்லையா? அப்ப அப்ப உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு இத்தனை 1000 ரூபாய் பணம் கொடுக்கறவனுக்கு இதை சொல்லி கொடுக்கலாம். ஆனா இலவச கல்வியா இதை சொல்லி கொடுக்கறேன்னு ஒருத்தன் சொல்றவனை ஏன் தடுக்கிறேங்கிற ஒரு சிம்பிள் கேள்விக்கு என்ன சார் பதில் இருக்கு? அதுல போய் இந்திய திணிக்கிறேன்னா அந்த மாதிரி லாஜிக் அதுல இல்ல. நீ உனக்கு இன்னொரு மொழி சொல்லி கொடுத்தா அதுக்கு என்ன பேச்சு, வேற ஒரு பதில் வேற ஒண்ணுமே இல்லையே சார். அடிப்படையிலே 3வது சொன்னா எல்லாருமே இந்தி எடுத்துருவாங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. அப்பனா நீ சொன்ன இந்திய எதிர்ப்புங்கிறது பொய் தானே தமிழ்நாட்டுல? 3வதா ஒரு ஆப்ஷன், ஒரு லாங்குவேஜ் கொடுத்தா எல்லாருமே இந்திய டிக் அடிச்சிருவான்னு உனக்கு பயம் இருந்தால், அப்ப நீ சொல்ற இந்திய எதிர்ப்புங்கிறத இந்த மக்கள் இங்க ஏத்துக்கவே இல்லைங்கிறதா உண்மை. நீ சொல்றது உங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக காலந்தோறும் சொன்னதுன்னு ஆயிடும். அந்த அரசியல் அச்சாணி அடிவேர் பயம் உங்களுக்கு வந்திருக்கிறது, அதை ஒத்துக்கோங்க. அந்த கிளியை உங்களுக்கு தமிழக பாஜக காட்டி விட்டதுங்கிறதையும் ஏத்துக்கோங்க. நீங்க சொல்லும்போது திரு விஜய் அவர்கள் பின்னால் ஒரு பெரும் இளைஞர் படை மாற்றத்திற்கான ஒரு விஷயமாக ஒரு ஆல்டர்னேட்டிவா பார்த்து திரண்டு இருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்துல அவர்கள்லாம் திரும்பி வித்தியாசமா விஜயை பார்க்குறாங்கன்றாங்க. இதில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், விஜய் அந்த நரேட்டிவ் வார்ஃபேரில் அவர் களத்திற்கு வராமலேயே ஒரு நல்ல எஜ் இருந்தது. ஏன்னா ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கு, அவர் ரொம்ப மிகவும் பிரபலமானவர், கடைக்கோடிக்கும் சென்று சேர்ந்தவர் திரைப்படங்கள் மூலம். அப்படி இருக்க அவருக்கான ஒரு பாப்புலாரிட்டி அண்ட் ரீச்ன்றது அதிகமாக இருந்தது. அது அவர் அட்வான்டேஜாக பயன்படுத்துவார் அப்படின்ற நிலைமையில திரு அண்ணாமலை அவர்கள் அவர் பற்றி இந்த 3 லாங்குவேஜ் விஷயத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அது எப்படி கிரவுண்டில் ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், நான் விஜய விஜய்க்குனுடைய அட்வான்டேஜ் அந்த ஓட்டு அப்படின்னு இவங்க போடுற எந்த சதவீதங்களையும் எந்த இதையும் நான் ஏத்துக்கிறது இல்லை சார். அடிப்படையில் நான் உங்கள்கிட்ட நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், விஜயனுடைய என்ட்ரியின் போது விஜய் கமலஹாசனை விட மேல எடுக்கலாம், விஜயகாந்தை விட கீழே எடுக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் விஜய் இருக்கார் என்னுடைய புரிதல். நீங்க அவர் இதுக்கு மேல போவாரா அப்படிங்கிறது, அவர் இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு பெரிய இடத்தை அடைவார், அப்படி இல்லைன்னா இந்த ஓட் ஷேர்லயே இவங்க எல்லாரையும் தாண்டுவார், விஜயகாந்தெல்லாம் தாண்டிடுவார் அப்படிங்கிறத இனிமேதான் நம்ம நிர்ணயிக்கணும். அவர் இந்த பனையூர் அந்த அரசியல் அதை தாண்டி அவர் கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு அவரால் அரசியல் பண்ண முடியுமோ அதுதான் சார் அரசியல் பேசும். நீங்க நீண்ட காலமாக எம்ஜிஆர் போல ஒரு பக்கம் சினிமா இன்னொரு பக்கம் அரசியல்னு இருந்திருந்தா இந்த நிலைமை வேறு. நீங்க விஜய் திடீர்னு சினிமால இருந்து நான் அரசியலுக்கு வர போறேன், ஒரு வெற்றிடம் இருக்குங்கிற மாதிரி ரஜினி சொன்ன அந்த காலகட்டங்களாச்சும் பரவாயில்ல. ஆனா இந்த காலகட்டத்துல வாக்குகள் செட்டில் ஆயிடுச்சு. நீங்க சீமான் ஒரு பிளேயரு, அண்ணாமலை அவர்கள் ஒரு பிளேயரு, நீங்க உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் என்ட்ரி ஆயாச்சு. திமுக அடிப்படை வாக்கு வங்கி கூட்டணி கலகலப்பு இல்லாம அது ஒரு பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக்ல இருக்கு. நீங்க இந்த வாக்குகள் செட்டில் ஆன இடத்துல அதுல இருந்து நான் வாக்குகளை பிரிக்க போறேன், மாற்றத்தை உருவாக்க போகிறேன் அப்படின்னா அது களத்துல இறங்கிதான். அப்ப விஜய் கண்டிப்பா களத்துல இறங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குன்னே வச்சுப்போம். அப்பனா அவர் இறங்கினதுக்கு அப்புறம் தான் அவருடைய வீச்சு என்னன்னு தெரியும். இன்றைக்கு நான் அவரை என்னுடைய புரிதல்ல இருந்து நான் பாக்குறது, அவர் விஜயகாந்துக்கும் கீழே கமலஹாசனுக்கும் மேலே அப்படிதான் இருக்கலாம். அது ஒரு பாயிண்ட். திரு அண்ணாமலை அவர்கள் விஜய் எக்ஸ்போஸ் பண்ண இடம் அது வெறுமனே விஜய்னு நினைக்காதீங்க. அதனுடைய பாயிண்ட் எக்ஸ்போஸ்னோட சொல்லக்கூடாது, அவர் இருக்கிறத காட்டியிருக்காரு, அவ்வளவுதான். அது என்னென்ன அப்படின்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு பெரும் குரல் எடுத்து அந்த இருமொழி அப்படின்னு கோஷம் போடக்கூடிய அந்த கூட்டத்துல அப்படியே ஒரு எப்படி சொல்றது, அவன் சொன்னா நான் சொன்னேன், இதுதான் இந்த ஒரு ட்ரெண்டு,
இப்படி சொன்னாதான் என்னையும் 4 பேர் மதிப்பாங்கங்கிறத ஒரு ஒரு அரசியல்லையே ஒரு விழிப்படையாத அரசியல் நிலையிலேயே பேசிட்டு இருக்காங்களே, அவர்களை சிந்திக்க தூண்டதா தான் நான் பாக்குறேன். எப்படின்னா தன் வீட்டுல தன் குழந்தைகள் வந்து இந்த ஸ்கூல்லவே படிக்காது, இந்த இருமொழியை படிக்காது, தன்னுடைய சம்பளத்திற்கு மீறி தன்னுடைய குழந்தைய ஒரு சிபிஎஸ் ஸ்கூல்ல போய் சேர்க்கக்கூடிய எளிய குடிகளை தான், எளிய குடும்பங்களை தான் நம்ம பாக்குறோம். இந்த சொசைட்டில கிட்டத்தட்ட நீங்க ஒரு 10 பேரை கூப்பிட்டு உங்க நண்பர்கள்ட்ட கேளுங்க சார். நீங்க வந்து அவங்க ஸ்கூல் படிச்சவங்க, காலேஜ் அவங்க வீட்டுல என்ன நடந்திருக்குன்னு மட்டும் கேளுங்க. அவங்க அவங்க எல்லாம் பெரிய மிராசுதார்கள், பெரிய நகைக்கடை வச்சிருக்கவங்க எல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். அவங்களோட சம்பளமும் கஷ்டப்பட்டு தான் வாங்குவாங்க. அவங்களுடைய ஊதியங்கள் அவங்க ஒவ்வொரு காசும் உழைச்சி எங்கேயும் யார்கிட்டையும் ஓசியில கொடுக்க முடியாத நிலைமையில தான் உழைச்சி வந்திருப்பாங்க. ஆனா அவர்கள் தங்களுடைய மகன்கள் மகள்களின் நலனுக்காக அதிகபட்சம் கடனை ஒண்ணு வாங்கியும் நல்ல ஸ்கூல்ல தான் சேர்க்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல என்ன ஸ்கூல்? அதுதான் கேள்வி. இன்னைக்கு கூட அவர் திரு அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரம் கொடுத்தாரு. 210 இன்னமும் இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் இன்னைக்கு ஏன் இவ்வளவு வந்திருக்கு? அப்ப வந்து குறிப்பா சார் சமச்சீர் கல்வின்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்ப வந்து நீங்க வேகமா அதனாலதானே சார் இந்த ஸ்கூல் இந்த இதே மாறுது. அது ஒரு பக்கம், அது கூட தனி வைங்க. இப்ப என்னன்னா இறுதிக்கட்டமா நான் என்ன சொல்றேன், அப்ப இவங்க எல்லாம் எங்க படிக்கிறாங்க? அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டீங்க இருமொழி 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 இவங்க எல்லாரும், அதாவது இதை செய்கிறவர்களே தன்னை உணராமல் அங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும். அது என்ன நோக்கம் அது? அப்ப நீங்க அரசியல்ல விழிப்படையில உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? அவனும் வந்துருவானே, போட்டிக்கு வந்துருவானே பையனுடைய. அப்ப அவர்களுடைய ஒரு உள்ளத்தை வந்து கேள்வி எழுப்பினாதான் பாக்குறேன். அது விஜயோட இமேஜ் குறையுது, விஜயோட ரசிகர்களுடைய அந்த அவர்கள் ஆஹா என்ன விஜய் இப்படி அப்படின்னு நினைப்பாங்களான்னு நான் கருதல. ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி பேசுறவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு ஒரு கவுண்டமணி காமெடி இருக்கும் அந்த சத்யராஜோட. அந்த இதுதான் ஜனநாயக சோசியலிசம்னு டெல்லியில போய் பேசுறாங்க. ஆனா அதுல யாருமே ஒருத்தம் கூட ஏழை இல்ல பத்தியான்னு ஒரு காமெடி இருக்கும். அது போலதான் இதோட ஒட்டுமொத்த நிகழ்வு இருக்கு. அந்த மாதிரிதான் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லி காமிச்சிருக்காரு. இது வந்து சார் நியாயம் இருக்கிறவர்கள் இதை வந்து மனசால் நினைத்து பார்ப்பார்கள். தன் பக்கத்து வீட்டுல நடக்குது, தன் வீட்டுல என்ன நடந்திருக்கு. நீங்க வந்து இன்னும் வந்து 1980கள் 90கள் கதை, 60கள் 70கள் கதையை வச்சுக்கிட்டே தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது. இன்னைக்கு உலகம் ரொம்ப வேற மாதிரி ஒரு போட்டியான உலகமா போயிடுச்சு. இந்த உலகத்துல நீங்க ஒரு பாடத்திட்டங்களை மாத்த தயாராகணும். அப்படி இல்லைன்னா பள்ளிகளை எங்களால நடத்த முடியல, எங்களுக்கு அதுக்கான திராணி இல்லைங்கிற உண்மையாச்சும் ஒத்துக்கணும். ஏதோ ஒரு நிலைக்கு வரணும்ல. ஃபைனல் கொஸ்டின் சார். இப்போ வந்து இந்த மும்மொழி கொள்கை இதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு போயிடுது அப்படின்னா அண்ணாமலை வர்சஸ் திமுக அப்படின்னு போய் நிற்குது. இன்னைக்கு திமுகவில் ஒவ்வொரு தலைவரும் வந்து அண்ணாமலைக்கு ரியாக்ஷன். மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, திரு உதயநிதி ஸ்டாலின் இப்படின்னு அடுத்தடுத்து அண்ணா அறிவாலயத்திலிருந்து செய்தி தொடர்பாளரை வச்சு செப்பரேட் ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்க வைக்கிறாங்க. எல்லாம் டைரக்டாக வந்து அட்டாக் ஆன் அண்ணாமலை. நேற்று அண்ணாமலை அவர்கள் வந்து திரு கரூர்ல இருந்து நேரடியாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து பார்க்குறோம் அடுத்தடுத்து ப்ரெஸ் மீட். KN நேரு அவர்கள் மூத்த அமைச்சர், அவர் வரைக்கும் எல்லாரும் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறத பார்க்குறோம். களம் எப்படி செட் ஆகிட்டு இருக்கு? ஆக்சுவலாக நம்ம விஜய் அவர்களுக்கு எஜ் இருக்குன்னு நம்ம முன்னாடியே நம்ம ஒரு பிம்பம் இருந்ததை நான் சொன்னல. அது போல திரு அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு வலுவான அறிக்கை அடுத்தடுத்து கொடுத்து அவரும் வந்து பிரதான எதிர்க்கட்சியாக நிற்க, சீமான் அவர்கள் எனக்கு இன்னும் ரேஸ்ல குறையில ஏறி நிற்க, திரு அண்ணாமலை அவர்கள் இதுல ஏதாவது அவுட்ஷைன் பண்ணி இவங்க எல்லாத்தையும் முந்தி திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி பாஜகன்னு நிலைநாட்டுகிறாரா? அதாவது சார் அடிப்படை வந்து தமிழக களம் வந்து விஜய் என்ட்ரியால குழம்பி போயிருக்கான்னா உண்மை. நிச்சயமாக குழம்பி போயிருக்கு. ஏன்னா அந்த கூட்டணிகள் எப்படி முடிவாகும் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பாஜக 2024 என்டிஏ கூட்டணி அந்த 18% ஓட்டுங்கிறது வந்து அது அவங்கள்ட்ட ஹோல்ட்ல தான் இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த கூட்டணியோட நீங்க வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து செய்கிற அரசியல் என்பது அந்த வாக்குகளை வந்து முதல்ல திருப்தி செய்து தன்னோட அடையாளப்படுத்திக் கொள்வது. அதுக்கு வந்து அவர் தேவையான அரசியல் ஒண்ணு செய்யறாரு. அதற்கு மேல் தமிழக களத்துல இன்னைக்கு வந்து அக்ரெசிவா ஆன்டி-டிஎம்கே பாலிடிக்ஸை தேர்தல் நேரத்தில் செய்யக்கூடியவர்களாக யார் இருக்கிறாங்க, யாரை மக்கள் நம்புகிறார்கள்? அதுல வந்து நம்பர் 1 அண்ணாமலை இன்னைக்கு இல்ல, அவர் எப்போதுமே அவர் தான் அதுல இருக்கார். அவர் வந்து ஒரு 3 மாத காலங்கள் வெளியில போனதுனால ஒரு குழப்ப நிலை உருவாயிருக்கலாம். ஒரு மெத்தன போக்கு, அமைதி, பல குழப்பங்கள், உட்கட்சி கழகங்கள் நிறைய நடந்திருக்கலாம். ஆனால் நீங்க வந்து அவர் பதவியேற்றுக் கொண்ட நாளில் இருந்து அந்த கிராஃப் மட்டும் நீங்க போட்டு பாருங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன குழந்தை போல பிஹேவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு திரு KN அவர்கள் சொல்லியிருக்காரு அவரோட தரத்தை இப்படி தாழ்த்திக்கிட்டு ஏன் இப்படி பேசுறாரு, அவர் எப்போதுமே அது மாதிரிதான் அப்படிலாம் பேச அந்த நிலைக்கு வந்திருக்கு. இப்ப
அரசியல் வந்து ஒரு படிப்படியாக செய்து அவர் ஆரம்பத்தில் இருந்து அவர் செய்வது மீண்டும் சமீபத்துல குறுக்கிட மணிக்கணும், சமீபத்துல முதல்வர் அவர் சொல்லுது அண்ணாமலை மாத்திராதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க அதெல்லாம் நீங்க அவர் பெயரே அவர் உச்சரிக்க மறுத்தார். முதல் முறையாக பேரை எடுத்திருக்கிறார். அதுவே முன்பு ஒரு முறை வந்து சொல்லியிருக்காரு, அண்ணாமலை இப்படிதான் சொல்லுவாருன்னு ஒரு மேடை சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா இது வந்து வெளிப்படையா ஓப்பனா, அப்பனா வந்து எடுத்துறாதீங்கன்னு சொல்றது என்ன? அப்ப அவங்க தானே உங்களுக்கு அந்த ஃபயரை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இவங்களை அதாவது இவங்களை வைத்துரு நீ இவங்களை வச்சுக்கிட்டே நாங்க ஜெயிப்போம்னு சொல்றதுதானே பொருள். அது சும்மா அவர் சொல்றாரு. அதாவது இவங்க இருந்தாதான் எங்களால ஜெயிக்க முடியும், இவங்க இருந்தா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு பேச்சு. அடிப்படை என்னன்னா இவங்களை வச்சுக்கிட்டே நாங்க ஜெயிச்சு காமிக்கிறவங்க ஒரு சவால். ஆனா அடிப்படையில இவங்க தான் உங்களுக்கு ஃபயரை தராங்க. அதான் மேட்டர். அப்ப அடிப்படையில் வந்து அவருடைய வளர்ச்சி வந்து அவர் தொடர்ச்சியாக அவருடைய குறி தவறாமல் அவர் மீண்டும் மீண்டும் ஆன்டி டிஎம்கேங்களை தன்னை பொசிஷன் பண்றதா இருந்தார். அதே மாதிரி இந்த கட்சியை நிலைநிறுத்தி விட்டார். அதுல சந்தேகமே வேண்டாம். நீங்க வந்து பாஜகவினுடைய அமைப்பு பலம், அது கீழே இருக்கக்கூடிய பிரச்சார பலம், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களோட பலம், இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து குறைவாக இருந்தால் கூட, அதனுடைய நிலைமை வந்து கொஞ்சம் வீக்கா இருந்தா கூட, ஆனால் அந்த கட்சி வந்து திமுகவிற்கு எதிரான கட்சி, திமுகவை எங்களால் தான் வீழ்த்த முடியுங்கிற அந்த ஃபயர் பிராண்ட் ஸ்பீச்லயும் அதுல முன்னோக்கி பாய்தல்லையும் திரு அண்ணாமலை அவர்கள் நம்பர் 1 தான் மாத்தி வச்சிருந்தார். நீங்க வந்து அதிமுக பெரிய கட்சி, இன்றும் வந்து திமுக எதிர்ப்புல கட்டமைப்பு ரீதியாக வாக்குகளை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரே பெரிய கட்சி அதிமுக தான், மாற்று கருத்தியல். ஆனால் கருத்தியல் ரீதியாக அதை பாஜக வென்றதற்கு, அதை விட ஒரு படி மேலே இருப்பதற்கு ஒரே காரணம் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். அந்த நிலைமை இருக்கு இன்னைக்கு, அதுல சந்தேகமே இல்லை சார். ஒன்னும் பெரிய குழப்பம்லாம் இல்லை சார். திமுக மிக பலகீனமாக இருக்கு, அதெல்லாம் சந்தேகமே இல்லை. இந்த ஆட்சி வந்து ஒரு மிக பலகீனமான ஆட்சி. இந்த ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி இது வரைக்கும் தமிழக அரசியல்ல இல்லாத அளவுக்கு எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சந்தேகமே வேண்டாம். ஆனா அந்த பொலிட்டிக்கல் அரித்மேட்டிக்ல வந்து திமுக ஒரு பலமான கூட்டணி வைத்திருக்கிறது. நீங்க வந்து 2011 செல்வி ஜெயலலிதா அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் வந்து கூட்டணி வைக்கலைன்னாலோ, ஒரு பலமான கூட்டணி அமையலைன்னாலோ அந்த அவ்வளவு நம்பர்ஸ் எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஜெயலலிதா அவர்கள் அவ்வளவு நம்பர்ஸ் எடுத்துக்க முடியாது. அப்ப வந்து நீங்க வந்து அந்த என்றைக்குமே வந்து ஆட்சிக்கே வராமல் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கக்கூடிய கட்சி என்றால் அது திமுக தான். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க அதை வீழ்த்தக்கூடிய நிலைமையில அமையக்கூடிய கூட்டணிகள், அந்த நேரங்கள், அந்த கூட்டணிகளுக்கு கூட இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் தானே முக்கியம் அடிப்படை. அவ்வளவுதான். மற்றபடி இந்த கட்சி ஒட்டுமொத்தமாக திமுக எதிர்ப்பில் அமைப்பு ரீதியாக அதிமுக பலமாக இருந்தாலும் ஒரு இன்ஜினாக, அதை விட இன்னைக்கு அது 2-3 பொட்டிலாம் நிறைய கூட சேர்த்தாச்சு. ஒரு துணை பொட்டிகளையும் ஒரு இன்ஜினாக பிஜேபி பலமாக இருக்கிறது. அண்ணாமலை இது தனித்து நிற்கிறார், அதுல சந்தேகமே வேண்டாம், அதுல குழப்பமே இல்லை. ரொம்ப நன்றி சார். நம்மோடு இணைந்து ரொம்ப டீட்டெயிலாக இந்த விவகாரம் குறித்து விளக்கமாக பேசியதற்காக மிக்க நன்றி. நிச்சயம்.